Today topic vectorless DB. ஆல்ரெடி rack சிஸ்டம் பார்த்தவங்களுக்கு வெக்டார் டிபி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபைலை இல்லை ஒரு பிடிஎஃபோ இல்லை எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ அப்லோட் பண்ணி அதை நம்ம வெக்டார் டிபிஸில் ஸ்டோர் பண்ணுவோம். வெக்டார் டிபின்னு சொல்லும்போது லைக் பைன்கோன், குரோமா டிபி, ஃபயாஸ் இந்த மாதிரி வெக்டார் டிபிஸ் எல்லாத்துலேயும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணிட்டு டேட்டாவை எம்பர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். தென் சங்க்ஸ் பேஸ்ட்லையோ இல்லை கீவேர்ட்ஸ் பேஸ்ட்லையோ எம்பர்டிங் பேஸ்ட்லையோ அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி ஆன்சராக கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது வெக்டார்லெஸ் டிபி. அப்போது எந்த ஒரு வெக்டார் டிபியை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம டேட்டாவை எப்படி கெட் பண்ணி எடுக்கலான்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐயில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன விஷயம் நம்மளுக்கு தேவைன்னா, நம்மளுக்கு ஒரு எல்எல்எம் வேணும். அதை நம்ம லோக்கலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒலாமா. அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். தென் ஒரு ஜேசன் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் அதில் இருந்து ப்ராம்ப்ட் கொடுத்து எப்படி எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணி அந்த கொஸ்டின் பேஸில் ஆன்சரை ரெஸ்பான்ஸாக கெட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒலாமா வேணும். அதுக்கு முன்னாடி உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போயிட்டு ஒலாமா லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணும்போது நம்மளுக்கு நேம், ஐடி, சைஸ் அண்ட் மாடிஃபைட் அதில் நம்மள எந்த மாடல் நம்மளுக்கு லோக்கலில் ஒலாமா மாடல் இருக்குது அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் இல்லை அப்படின்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ குரோமில் ஒலாமா லைப்ரரி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒலாமா லைப்ரரிக்குள்ளே போனோன்னே ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கும். லாமா, டீப்சீக் அண்ட் கெம்மா, குவென் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது லாமா 3.1 8 பில்லியன் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பேக் போய்க்கலாம் சைஸஸை பார்க்குறதுக்காக. ஸோ லாமா 3.1 லேட்டஸ்ட்டு 4.9, 8 பில்லியன் பேராமீட்டர் 4.9. ஸோ நம்ம இதில் எந்த மாடல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிக் மாடல்ஸை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒலாமா மாடல் அப்படிங்கிறது நம்மளோட சிபிஓ தான் ஆக்சஸ் பண்ணும். ஸோ 17 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 405 பில்லியன் பேராமீட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமான கான்ஃபிகரேஷன் உள்ள சிஸ்டம்ஸ் வேணும். நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது 8 பில்லியன் பேராமீட்டர் உள்ள ஒரு மாடல். இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ளே போனதுக்கப்புறம் அதோட CLI கமாண்ட் இருக்கும். தென் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. தென் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஒலாமா, நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால இதை நான் டீஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு கமாண்ட் ஒலாமா ரிமூவ் அந்த மாடலை காப்பி பண்ணிக்கோங்க. தென் பேஸ்ட். ஸோ அது டெலிட்டட். அதை மறுபடியும் செக் பண்ணுறதுக்கு ஒலாமா லிஸ்ட் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணுங்கள். இப்போ அந்த மாடல் இல்லை. தென் நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணோம் இல்லையா லைப்ரரியிலேருந்து, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் ரன். அப்போது இது எத்தனை ஜிபி நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸாக? 4.9 4 ஜிபிக்கு நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. 4.8 4.9. ஓகே, ஆல்மோஸ்ட் டன். புல்லிங் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கிடைக்கும். SH256 டைஜஸ்ட் ஆகும். தென் சக்ஸஸ். ஓகே, நவ் லாமா 3.1 8 பில்லியன் பேராமீட்டர் உள்ள ஒரு மாடலை லோக்கல் சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணியாச்சு. தென் இதை இப்போதைக்கு நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே இந்த ஹோல் ப்ராஜெக்டையும் நம்ம பண்ணியிருக்கிறது ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகே, அதுக்குண்டான requirements.txt-யும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ப்ராஜெக்ட்டும் நான் என்னோட கித்தப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இதில் என்னென்ன நம்ம பை ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா டேட்டா ஸ்டோர், மெயின், மாடல்ஸ், ஒலாமா கிளைண்ட்ஸ்,
அண்ட் சாம்பிள் டேட்டா டாட் ஜேசன். இந்த சாம்பிள் டேட்டா டாட் ஜேசனுக்குள்ள தான் நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் யூட்டில்ஸ். யூட்டில்ஸில் நம்மளோட ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓவரால் ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஜேசன் ஃபைலை லோட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து வெக்டார் டிபி இல்லாமல் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபைண்ட் பண்ணி எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணி ஆன்சரை கெட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேயா? இன்ஸ்டீட் ஆஃப் எம்பர்டிங் ப்ளஸ் வெக்டார் டிபி இல்லாமல் டைரக்ட் ஃபில்டரிங் ப்ளஸ் ப்ராம்ப்ட் பேஸ் ரிட்ரைவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ மெயின் டாட் பை அப்படிங்கிறது நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். தென் டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது டேட்டா லோடிங் அண்ட் சர்ச்சிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் மாடல்ஸ் டாட் பிஒய் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஒலாமா கிளைண்ட்டில் தான் நம்மளோட மாடல்ஸையும் நம்மளோட ஒலாமா யூஆர்எலையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் யூட்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் நம்மளோட மினி டேட்டா செட் ஜேசன் ஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேட்டா ஸ்டோர் டாட் பை இந்த இடத்துல ஜேசனை இம்போர்ட் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்குள்ள நம்மளோட ஜேசனை மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபார் நம்மளோட டேட்டாஸை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக. தென் மாடல்ஸ் டாட் பை ஹவு ஈச் டேட்டா ஐட்டம்ஸ் லுக், அதாவது ஸ்ட்ரக்சர் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட நேம், கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அதை நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். தென் மெயின் டாட் பை இந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படுற ரெக்வயர்டு மாடல்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபாஸ்ட் ஏபிஐ மாடல்ஸ்ல இருந்து ரெக்வயரி ரெக்வஸ்ட், டேட்டா ஸ்டோர்ல இருந்து டேட்டா ஸ்டோர் அண்ட் ஒலாமா கிளைண்ட்ஸ்ல இருந்து ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ், யூட்டில்ஸ்ல இருந்து பில்ட் ப்ராம்ப்ட். அண்ட் தென் நம்ம இது ஃபுல்லாகவே இந்த சிஸ்டம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஏபிஐல தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் போஸ்ட் ஏபிஐ கிரியேட் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் ஆஸ்க் அப்படின்னு டெஃபினிஷன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஆஸ்க் கொஸ்டின். இது எதுக்காகனா நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை ரிசீவ் பண்றோம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் வாட் இஸ் என்ஏவி ஆஃப் எஸ்பிஐ ஃபண்ட், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நான் ரன் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். தென் கான்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்டோர் டாட் சர்ச். நம்மளோட டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஸ்டோர்டான டேட்டா கொஸ்டின் பேஸ்ல நம்மளுக்கு சர்ச் ஆகணும். அதாவது வெக்டர்லெஸ் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்பர்டிங் கிடையாது, கீவேர்ட்ஸ் பேஸ்ல சர்ச்சிங் கிடையாது. அப்போ கொஸ்டின் என்ஏவி ஆஃப் எஸ்பிஐ ஃபண்ட் அப்படின்னா அந்த என்ஏவி ஆஃப் எஸ்பிஐ ஃபண்ட் ரிலேட்டடான ஸ்டோர்டு டாக்குமெண்ட்ஸ் டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். தென் ப்ராம்ப்ட், அதாவது ரிட்ரைவ்டு கண்டெக்ஸ்டும் யூசர் கொஸ்டினும் கம்பைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கண்டெக்ஸ்ட்னு சொல்லும்போது எஸ்பிஐ ஃபண்ட் என்ஏவி இஸ் 120.5, இது கண்டெக்ஸ்ட். கொஸ்டின் நம்ம என்ன சொன்னோம், வாட் இஸ் த என்ஏவி ஆஃப் எஸ்பிஐ ஃபண்ட். அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு கம்பைன் ஆகி எல்எல்எம் வந்து அக்யூரேட் ஆன்சரை நம்மளோட டேட்டாக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். ஆன்சர் ஈக்குவல் டு ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் ப்ராம்ப்ட், இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட எல்எல்எம் கால் பண்றோம். தென் நம்மளோட ஆன்சர் வந்து கொஸ்டின், ரிட்டன் வந்து எப்படி கிடைக்குது, கொஸ்டின் கண்டெக்ஸ்ட் ஃபவுண்ட் ஆன்சர், இப்படி தான் நம்மளோட ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூவிகான் ஆப் மெயின் ஆப் ஹைஃபன் ரீலோட், கான் மெயின் ஆப் ரீலோட். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் செக் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்ம எந்த என் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த என் பாயிண்ட் நம்மளுக்கு இதில் மென்ஷன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஒலாமா லிஸ்ட் கொடுத்தோன்னே நம்மளோட மாடல் என்ன, லாமா 3.1 8 பில்லியன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. தென் இதை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல லாமா 3 8 பில்லியன் இருக்கு, 3.1 இல்லை. ஸோ அந்த மாடலை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எகைன் இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஃபாலோ லிங்க் கொடுத்துட்டு நம்ம ஸ்வாகரில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணலாம் எந்த என் பாயிண்ட் இருக்குன்னு. தென் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் செக் பண்ண வேண்டியது இருக்கு. லோக்கல் ஹாஸ்ட்
நம்மளோட ஒலாமா ரன்னிங்கில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்மளோட லாமா மாடல்ஸ் ரன்னிங்கில் தான் இருக்கு. தென் ஸ்வாகர் போயிட்டு ரைட் அவுட் கிளிக் பண்ணி நம்மளோட கொஸ்டின் இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினை கொடுக்கலாம். FastAPI introduction context வந்து FastAPI is a modern web framework for building API with Python இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல போயிட்டு what is FastAPI அப்படின்னு கொடுக்கலாம். தென் இப்போ ரன் பண்ணலாம். ஸோ கோட் இஸ் ரன்னிங். ஓகே, ஸ்டேட்டஸ் வந்து 200 கிடைச்சாச்சு. ஸ்வாகரில் போயிட்டு நம்ம ஆன்சர் கிடைச்சிருச்சான்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்பான்ஸ் பாடி இதுதான். நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி கொஸ்டின் கண்டெக்ஸ்ட் அண்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதே போல் நம்ம வேற ஏதாவது கொஸ்டின் கொடுத்து பார்க்கலாம். What is machine learning? Okay. ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு வெக்டார்லெஸ் டிபி ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெக்டார் டிபி அண்ட் வெக்டார்லெஸ் டிபி அப்படின்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறது வெக்டார்லெஸ் டிபியில் ஹாலுசினேஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, வெக்டார் டிபியில் எப்படி ஹாலுசினேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஒரு கிளியர் வியூவோட பார்க்கலாம். எல்லாரும் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்பதான் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும்.